நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உள்ள வித்யாபத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 757வது வீடியோ. இந்த வீடியோவில் நமக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அதை பார்த்தோன்னே மனசு ரொம்ப சங்கடமாகிடுத்தது. ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் அபவுட் தட் வீடியோ. அது டிவைன் சப்ஜெக்ட் ஒன்றும் கிடையாது. பட் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏற்படக்கூடியது. அது அதனால் என்ன பாதிப்பு உண்டாகிறது அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட் அது. ஸோ அதை மியூட் பண்ணி நான் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட் யூ. என்னென்னா, இப்போ எங்கள் ஆற்றுல ஐ ஆம் தி 10th இன் மை ஃபேமிலி. எங்கள் அப்பா விஎஸ் ராமாமிர்தையர் அப்பா. இங்கே இந்த படத்தில் இருக்கா பாருங்க. இந்த படத்தில் இருக்கா இல்லையா, அவர் தான் அப்பா அம்மா. இதே மாதிரி என்ட்ரன்ஸ்லையும் எங்கள் ஆற்றுல இதில் இருக்கும். வாசப்படி என்ட்ரன்ஸ் மேலேயும் அப்பா அம்மா படம் இருக்கும். இப்போல்லாம் மனுஷாலும் தூக்கி மனுஷாலே தூக்கி போட்டுறா. படத்தை என்ன இப்போ ஓல்டேஜ் ஹோமில் போட்டுறா, ரோட்லேயே கொண்டு விட்டுறா. ஸோ இப்போ எல்லாருக்கும் இந்த நிலைமையே வரும். ஸோ எங்கள் ஆற்றுல நான் 10th இன் மை ஃபேமிலி. பெரிய குடும்பம் தான். பாய் தான் போடுவா, எல்லாம் தலாணிலாம் படுத்துட்டு இருப்போம். எல்லோரும் பாயில் வரிசையாக ஹாலில் தான் நிறைய நோ சச்சு. நாராயணசாமி எங்கள் இதில் நங்கந்தூரில் சொல்லுவார், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு வேளையாவது எல்லா குழந்தைகளோட போய் சாப்பிடணும் அப்பா அம்மா. அப்போ தான் பீப்புள் கேன் எக்ஸ்பிரஸ் தர் ஒப்பீனியன் அப்படின்வார். ஸோ நம்ம அது என்ன நடக்கிறது ஆற்றுலன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ தனித்தனியாக ஒருத்தர் ரூம் போய் சாத்தியுன்றா என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்பா அம்மாவோட பசங்க பேசுகிறதே கிடையாது. பார்த்தா இந்த ரித்தனியா இந்த கேஸெல்லாம் பார்க்குறேன் பாருங்க. அப்பா அம்மா டெய்லி வி ஷுட் டாக் டு த சில்ட்ரன். அது மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி யாருது அந்த வீடியோவில் என்ன காமிச்சிருக்கான்னு, ஒவ்வொருத்தராக கல்யாணம் ஆகிற, அப்ராடு போயிடுறா, பிள்ளையே விட்டு போயிடுறான் அப்பா அம்மாவை. பொண்கள்லாம் கல்யாணம் ஆகி போயிடுறா. லோக்கலாக இருந்தால் வருவா. ஒருத்தர் ஆப்பிரிக்கான்றா, ஒருத்தர் அமெரிக்கான்றா, ஒருத்தர் ஆஸ்திரேலியான்றா. என்ன செய்வோம், எல்லாம் வெவ்வேறு நாட்டுக்கு போயிடுறா. அவளை நினச்சா வர முடியுமா? வர முடியாது. விசா பாஸ்போர்ட் நிறைய 1000 கண்டிஷன் சொல்கிறா. இவாள் அங்கே போய் ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஒரு ஓல்டேஜ் பீப்புளுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா, சில பேர் தான் மனசை மாற்றி நாங்கள் போய் இருந்துடுறோம் பரவாயில்லன்ட்டு. செத்து போனால் பிள்ளையாண்டு செத்து போயிடலான்ட்டு. இந்த சில பேர் என்னாட்ட மனுஷன் நான்லாம் போக மாட்டேன். டு பி ஃப்ராங்க்கு, எனக்கு கோடி ரூபா கொடுத்தா கூட ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் டு மூவ் அவுட் ஃப்ரம் இண்டியா. ஸோ இந்த பாரத வருஷ பிரத கண்டையில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். ஸோ வெளிநாட்டில் போய் போய் பணம் சம்பாதிக்கலாம் தவிர வி கேனாட் ஏர்ன் பீஸ்ஃபுல்னஸ். இந்த கர்ம பூமி இதுதான். இங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷன் வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த திங்ஸ் ஆர் ஆல் சேஞ்சிங். ஒரு 2 நாள் முன்னாடி இந்த டேபே லெஜெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அதில் பார்த்தா நல்லா அந்த பார்த்த சாத்தியன்ற பையன், அவனுக்கு இந்த பார்க்கின்சன்ஸ் இது கை காலம் ரிட்டையர் ஆகி எக்ஸ்டென்ஷனில் இருந்தால் பார்த்து வந்துட்டா. அப்புறம் அஸ்வினி தேவதாயை நம்ம சொல்லி அந்த தண்ணியை கொடுக்க சொன்னதினம். அதே மாதிரி சேஷதாகின்னு ஒரு நல்ல வெரி கேப்பபிள் பர்சன். அவர் கம்பெனி செக்ரட்டரியாக 2-3 கம்பெனிக்கு இருந்தார். கம்பெனியில் 65 வயசாக இருக்கும் பாருங்க. ஹி குட் நாட் ஹேண்டில் த செல்ஃபோன். இந்த மாதிரி என்னென்ன புதுசாக வியாதிகள் வந்துடுறது. ஸோ வி ஹாவ் டு கீப் அவர் பாடி அண்ட் மைண்ட் ஆக்டிவ். அதுக்காக தான் முடிக்கிறது. விஷ்ணு சாதனம் சொல்லுங்கோ, லலிதா சாதனம் சொல்லுங்கோ. அதாவது இந்த மைண்ட் எவ்வரி டே வி ஷுட் பி ஆக்டிவ். அந்த நிறைய புத்தகங்களை படிக்கிறது. அதான் இதுன்னா இந்த மாதிரி டிசீஸ் வருது. பார்க்கின்சன்ஸ் டிசீஸுக்கு ஒன்று சொல்கிறா. நோ வே இட் இஸ் கனெக்ட் வித் த டாபிக்கு, பட் ஸ்டில் ஐ வாண்ட் ஷோ இட் யூ. அந்த வீடியோவில் 300 வீடியோவில் வந்தது. இந்த மாதிரி 10 விரல் இருக்குது நமக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இந்த ஆள்காட்டி விரலை இந்த அடுத்த விரலோட பாம்பு விரல் சொல்லுவாங்க. இது இப்படி கிளிப் பண்ண மாதிரி பண்ணிக்கிறோம். இந்த கையிலையும் இப்படி பண்ணிக்கிறோம். இந்த எடுத்த மோதிர விரலையும் இந்த கட்டை விரலையும் ஒன்றா சேர்த்துக்கணுமா. இப்படி சேர்த்துட்டு பக்கத்தை வச்சுட்டு இப்படி பண்ணணுமா. 30 செகண்ட்ஸில் 60 டைம்ஸ் வி ஷுட் டூ த மூமெண்ட். பண்ண வரல பார்த்து 30 செகண்ட்ஸில் 30 வருது. கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தால் இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அதாவது இந்த நரம்பெல்லாம் தொலைஞ்சு போய் ஞாபக மறதியெல்லாம் வந்துடுறது இல்லையா, அதெல்லாம் வராதுன்றா. அதாவது நல்லா புரிஞ்சுங்க. ஆள்காட்டி விரலும் பாம்பு விரலும் இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கணும். இந்த மோதிர விரலும் கட்டை விரலையும் சேர்த்துக்கணும்.
இந்த சுண்டு விரலை மட்டும் அப்படி அப்படியே ஆக்ஷன் பண்ணணுமா. 30 செகண்டில் 60 டைம் வரணுன்றாரு. 30 செகண்ட்ஸில் 60 டைம்ஸு. ஸோ இது முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. டு அவாய்ட் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் சொல்லியிருக்கா. This also I want to convey to you and conveying to you. This is not related with the topic, but still, having started the topic, I guess I want to coming to the home. வரும்போது இப்போ எங்கள் அம்மா தனி இந்த வீடு வாங்கின வீடு தான். நான் வாங்கினது ஒரு கிரவுண்ட் வீடு, கீழே இருக்குது, மேலே பெரிய ஹால் இருக்குது, வராண்டா, நான் உட்காந்துருக்கு வராண்டா, உள்ளே நுழைஞ்ச பேசேஜ் இருக்குது, வராண்டா, ஹால் 27 அடியோட ஹாலு, கீழே ஒரு 17-18 அந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக பெரிய பெட்ரூமு, 12x12 அனதர் பெட்ரூம், 20 அடி நடத்துக்கு கிச்சன், பெரிய கிச்சன் இருந்தது. 2 ஜன்னல் பெருசு பெருசாக இருக்கும், நல்ல காத்தோட்டமாக இருக்கும், கிச்சிலி மரம்லாம் சைடில் இருக்கும், வாழை மரம்லாம் இருக்கும், நல்ல க்ரீனரியாக இருக்கும், சிட்டுக்குருவியெல்லாம் வந்து காத்தால் சத்தம் போட்டுருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வீட்டில் இப்போ 2 பொண்கள் இருந்தால் எனக்கு 2 பேரும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ அப்போ கல்யாணம் பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணோம்னா ஒரு பீரோ முழுக்க காலி ஆகிடுது. ஸோ பீரோவை அப்படி கொடுத்து வச்சுட்டேன். அப்பயும் 2-3 பீரோ அதையே ஒய்ஃப் வாஸ் ஆல்சோ பாஸ்ட் அவே டியூரிங் தி இயர் 2020 ஷி பாஸ்ட் அவே. ஸோ அவருடைய இது எம்டி ஆகிடுது. ஸோ இது இந்த மாதிரி திருப்பி 2வது பீரோ கொடுத்து அமிச்சேன். இப்போ 3வது பொண்ணு வந்து 2வது பொண்ணு வந்து ஷீனும் 1 பீரோ உண்டால் எங்கள் இதில் என்ன கேசவா கிராண்ட் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து 3 பெட்ரூம் ஃப்ளாட்ப்பா, அதுலேயே மரத்துலேயே இருக்குது, எல்லாமே எனக்கு வேண்டான்ட்டாவோ. இதுக்கு சொல்கிறேன்னா அவளும் கல்யாணம் ஆகிப்போட்டு, அதாவது அந்த சோஃபாஸை பெரிய 3 பேர் உட்கார மாதிரி சோஃபா, தனித்தனியாக உட்கார சோஃபா, இங்கே 2 இது இருக்குது, கீழே திவான் இருக்குது, இதுக்கு மனுஷா இல்லை உட்காரத்துக்கு. அதனால தான் சிக்ஷாலாம் வரும்போது இங்கே ஐ என்டர்டெயின். சரி, யாராவது பார்க்க வந்தால் கூட அவள் உட்காந்துக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. பட் அந்த அல்மாரெலாம் எடுத்து பார்த்தா பெரிய பொண்ணுச்சுக்கோ, எனக்கு இந்த அல்மாரி வச்சுருப்பா, நான் இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கணும், இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கணும்ன்ட்டேன், தாராளம் யூஸ் பண்ணி கொடுப்பா, எனக்கு வேணாம் அதெல்லாம்ட்டேன். சரி, அதே மாதிரி அந்த பொண்ணு சரி மாடியில் இந்த லம்பர் ரூம் வந்து கிட்டத்தட்ட 15 அடி இடத்துக்கு மேலே இருக்கும், 12க்கு 15, இன்னும் மோர் தென் தட். அதில் 6 இது இருக்கும். இப்போ என்ன இந்த ரேக்ஸு, அதில் பெரிய பெரிய ஜோடுதவில் அண்டா குண்டா. என் ஒய்ஃபுக்கு ஃபஸ்ட்டு டைம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது, இப்போ பெரிய பொண்ணுக்கு 40 வயசு, ஸோ பெரிய வெந்நீர் தவளை கொடுத்தா செப்பில், அது எல்லாமே. இதுமாரி கடையில் போட மாட்டேன். வெங்கலப்பானையே 6-7 வெங்கலப்பானை இருக்குது என்கிட்ட. ஸோ அது மாதிரி ட்ரம்ஸு, பித்தளை ட்ரம், நான் சொல்கிறதான் விளக்குகள் ஒரு 50 விளக்கு இருக்கும் என்கிட்ட. பூஜாக்கு நம்ம ஒரு இந்த ஊரில் போனால் வாங்கி தருவேன். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் எம்டி. இப்போ புக் ஷெல்ஃபெல்லாம் இருக்குது, புக் ஷெல்ஃபே 3 நாள் இருக்குது என்கிட்ட. ஸோ புக்ஸ் இருக்குது அப்படியாது. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், இந்த வீடியோ பார்த்த பிறகு மனுஷா பூட்டான்னு எல்லாத்தையும் கடையில் விட்டு போட்டுருவாங்க. சரி, அப்போ கூட சொன்னாங்க, சரி என்ன பண்ணேன் அப்பா, அப்புறம் வந்து நாங்கள் இடித்து ஃப்ளாட்டாக மாட்டோம், இப்போ இந்த அடியை பண்ணி தொலைக்காது, இந்த 100 அவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்டடம், என்ன இடித்தாலும் கூட இடியாது இருக்க வரைக்கும் ஓடட்டும், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு குடும்பங்களில் பசங்கள்லாம் கல்யாணம் ஆகி அப்ராட் போகும்போது அந்த ஹவுஸ் பிகம்ஸ் எம்டி. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தியாகராஜன் பேர், அவள் 2 பையன், ஒரு பையன் அமெரிக்கா வந்தால், ஒரு ஆஸ்திரேலியா இருந்தால், 2 பேர் ஆஸ்திரேலியா போயிட்டா. இப்போ 2 பேர் கல்யாணம் ஆகிடுது. அந்த மாமி டான்ஸ் கிளாஸ் ரன் பண்ணியிருந்தா மாடியில். அவள் வந்து பெரிய வழுவூர் ராமையா பிள்ளை சிஷ்ய மாமி, லலிதான்னு பேர், நல்ல லட்சணமாக இருப்போம். அவள் சடனாக ஷி காட் அஃபெக்டட் பை கேன்சர், ஷி பாஸ்ட் அவே. அவள் போய் ஆகிடுது, ஒரு 4-5 வருஷம் ஆகிடுது. இப்போ அந்த மாமா மட்டும் இருக்கார், அவள் அக்கா எல்லாம் சவுத் மெட்ராஸில் எங்கேயோ இருக்கா. அவர் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு வருவார், திருப்பி அவங்க இங்கே வந்துடுவார், தவசத்துக்கு வருவார் இங்கே, அவ்வளோதான். இப்போ அவ்வளோ பெரிய வீட்டில் இப்போ அவர் ஒருத்தர் தான் இருக்கார். பசங்கள்லாம் அங்கே தான் இருக்கா. இயர்லி ஒன்ஸ் இன் 2 இயர்ஸாக வர அவள். சரி, இந்த வீடை பார்க்குறதுக்கு. இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த இதை பற்றி சொல்கிறார். ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ஒரு ஸ்மெல் இருக்கும், சென்ட் யூஸ் பண்ணியிருப்பா. அந்த அலமாரி திறந்தால் அந்த துணிகள்லாம் வந்து மிஸ் ஆகிருக்கும், எம்டி அலமாரி தான் இருக்கும். பெட்டை எடுத்து பார்த்தா பெட்டில் தலாணி தான் இருக்கும், மனுஷா இருக்க மாட்டேன்றார். அதனால் குழந்தைகள்லாம் வந்து விளையாடும்போது தலாணியெல்லாம் தூக்கி போட்டு விளையாடுறது, அதெல்லாம் அலோவ் பண்ணணுன்றார். டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் தம் பிகாஸ் யூ வில் பி மிஸ்ஸிங் தம். அவள் வயசாகவே அந்த விளையாட்டு ஆக்டிவிட்டியில் போயிடுறது இல்லையா. இப்போ அப்புறமா என்ன இருக்குது, ஒன்றுமே லைஃப்பில் இல்லை.
ஸோ அண்ட் வந்து வி ஷுட் பி லீனியன் டு சில்ட்ரன். அதே மாதிரி இப்போ எங்கள் அம்மாவுடைய எங்கள் அம்மா 1997 ஷி பாஸ்ட் அவே அட் தி ஏஜ் ஆஃப் 85 இயர்ஸ். எங்கள் அம்மா சுமங்கலியாக இல்லை, எங்கள் அப்பா போய் 20 வருஷம் என் கூட இருந்தாள். ஆனால் எங்கள் அம்மாவுடைய கடைசியாக கட்டின புடவைகள் 2 காட்டன் புடவை இருக்குது. அதுக்கு அது இந்த குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாள், 9 வயசு கிழிச்சு வச்சுருப்பாள். அந்த 2ம் ஒரு ஓலைப்பெட்டி உள்ள வச்சு நான் ப்ரெசர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் அவருடைய சிராத்தம் வரும்போது அன்றைக்கி எடுத்து அது மேலே புஷ்பம்லாம் வச்சு நான் பூஜை பண்ணுவேன் அவளுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஹவு வி ஆர் ட்ரீட்டிங். அதே மாதிரி என்னோட ஒய்ஃபு கடைசியாக கட்டின சாரி இது அப்படியே தனியாக ஒரு ஓலைப்பட்டியில் இருக்குது. அவள் திருமாங்கலியத்தோடு இருக்குது. சுமங்கலி பிரார்த்தனை அன்றைக்கி வந்து அதை எடுத்து வைப்பேன். அவள் தான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, டே பை டே இப்போ வீடு எம்டி ஆகிடுறது. எம்டி ஆனால் என்ன ஆகும்? ஸோ வீடு எம்டியாவது மனுஷாலே இருக்க மாட்டான். ஸ்கிரீன் மாட்ட என்னதான் நீட்னஸ் க்ளீன்னஸ் தான் பேசினாலும் மனுஷாக இருந்தாலும் அழகு வீட்டுக்கு. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் இன்வைட் த உள்ளூரில் இருந்தால் பேரன் பேத்தியெல்லாம் அது கூட்டுங்க, கூட்டு வச்சு கொண்டாடுங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது பார்க்கணும். ஸோ அவள் தனியாக, அப்பா தனியாக இருந்தால், அம்மா தனியாக இருந்தால் வி ஷுட் கோ அண்ட் விசிட் தம். ஸோ அது மாதிரி சந்தோஷப்படுவா அவள்லாம். எங்கள் அக்கா ஒரு லக்ஷ்மி இப்போ ரீசெண்டாக வித்தின் இயர் ஷி பாஸ்ட் அவே அம்பத்தூரில். அவள் அது மாதிரி சந்தோஷப்படுவோம். ஒவ்வொன்றத்தையும் அஜா எனக்கு மகா உருவா பண்ணி தெரியாடா, தொக்கு பண்ணி தெரியா, நீ பண்ணால் நல்லா இருக்கும்டா அப்படிலாம் சொல்லுவாள். அதே மாதிரி தன்னோட கடைசி காலம் வரைக்கும் வந்து ஷி வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபுட் அண்ட் ஆல். அப்புறமா படுத்த பிடிக்க ஆகிட்டா. கீழே விழுந்து எலும்போட ஜெத்து அப்படியே பெட்டில் இருந்தேன். அந்த இதில் லிவர் சிரோசிஸில் போய் சேர்ந்துட்டா 84 வயசில். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டு த எல்டர்ஸ். ஆற்றுல சாமான்களை தூக்கி போடாங்க. இந்த கொனேரி ராஜபுரம் போகும்போது இந்த இவர் இப்போ பாம்பே சாணக்கியார் சீரியலில் பார்த்துட்டு, கர்மா சீரியலில் பார்த்துட்டு அந்த வீடை விசிட் பண்ணேன். என்னோடய வாட்ஸ்அப் அந்த ஸ்டேட்டஸில் அந்த ஊஞ்சல் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் எடுத்த படம் அது. பார்த்தா அந்த ஆற்றுல, அந்த தெருவில் இருக்கிற பிராமண ஆற்றுலேருந்து பெரிய பெரிய அண்டா குண்டா தாம்பாளம் கிம்பாளம் பெரிய பெரிய இது மற்றவங்கள மாட்டெல்லாம் இருக்கிற அந்த பித்தளை ட்ரம்மு இதெல்லாம் கொண்டு வச்சுருந்தா. திரு பாம்பே சாணக்கியார் பேசும்போது ஹி ஹெல்ப்டு மீ டு விசிட் தி ஹவுஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, காலங்கள் மாறும்போது மாறுது. அட்லீஸ்ட் ட்ரை டு ஸ்பீக் டு த யங்ஸ்டர்ஸ். பேசி அவளுடைய என்ஜாய் பண்ணுங்க அவள் இருக்கிற காலத்தில் நம்மளோட. அப்போ தான் அவளுக்கு நினைவுகள்லாம் வரும் அதில். இல்லைன்னா இப்போ யாரும் கவனிக்கவே மாட்டாது. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ தி இது வித்தவுட் சவுண்டு காமிக்கிறேன் நான். எம்டியாக இருக்கு ரூமு, மனுஷாலே இல்லை. பாருங்க, அதாவது மனுஷாக இருக்கும்போது எப்படி இருக்கு வீடு, மனுஷாலே இல்லாமல் வீடு எம்டியாக இருந்தால் எப்படி இருக்கும்? பாலைவனம் மட்டும் ஆகிடுறது வீடுன்ற. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம கொண்டு வரக்கூடாது. ஆல்வேஸ் இப்போ எங்கள் குருமாதா வீடு கூட அப்படி இருக்குது. யாருமே இல்லைங்க. பிள்ளை போயிட்டான், பொண்ணு வேறு இடத்துல இருக்கா, பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நாராயணசாமி எங்கே சொல்கிற மாதிரி ஒரு வேளையாவது எல்லா குழந்தைங்களோட வச்சுட்டு டின்னரோ லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ எல்லோரும் ஒன்றா சாப்பிடுங்க. துணிகள்லாம் இறஞ்சி இருந்தால் பரவாயில்ல, விடுங்க, பரவாயில்ல. அதுக்காக ரொம்ப மைண்ட் பண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அப்போ நம்ம வந்து திறந்து பார்த்தா, வீடை திறக்கும்போது உள்ளே பார்த்தா பசங்க அது ஓடி வந்து நம்ம கட்டிக்கும், சத்தம் போடும். இப்போ வந்து யாருமே இல்லைன்னா யார் பண்ணுவா நமக்கு அதெல்லாம்? ஸோ இந்த இது வரணும், இந்த லோன்லினஸ் வந்துடக்கூடாது. அந்த மனசில் நான் சொல்கிறது லோன்லினஸ் ப்ராக்டிக்கலாக வரும். பட் we should engage ourselves by joining some classes and all, or inviting the people to our house. பேரம் பேச்சுகளை கூட்டு கொஞ்சிறது இதெல்லாம் பண்ணிட்டால் தான் வந்து லைஃப் வந்து லைவ்லினஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து அது டெசர்ட்டாக ஆகிடும். அதுதான் காமிக்கிறான் இந்த வீடியோவில். இதை நான் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் டு யூ. In no way this is connected with the divine life, but in order to keep our life இந்த டிவைன் ஃபுல்லாக எடுத்துன்னு போகும்போது இதெல்லாம் இஸ் அ மஸ்ட்டு. நான் புரிஞ்சுங்க. இந்த டிவினிட்டின்றது எப்பயுமே பூஜை பண்ணுறதுன்னு அர்த்தம் மட்டும் இல்லை.
குழந்தைகளை கொண்டாடுது. குழந்தையின் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்னு சொல்லியிருக்கு. ஸோ குழந்தைகளெல்லாம் வந்து விஷயத்து அவளை அரவணைச்சுன்னு போயிட்டு அவளை கடிஞ்சிக்காமல் அப்படிலாம் இருந்தால் தான் வாழ்க்கைன்ற உடம் வந்து நமக்கு ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் வாழ்க்கை. இதை சொல்லி இந்த டாப்பிக்கை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.